ஓம் சாந்தி. இன்னைக்கு ஹிந்தி வகுப்பில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சிம்பிளாக சின்னதாக நம்ம ஹிந்தியில் ஆத்மா பரமாத்மா பற்றி நம்ம புரிய வைக்கலாம், கிளாஸ் கொடுக்கலாம். இதை பற்றி நம்ம ஹிந்தியில் எப்படி பேசுறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பழகலாம் வாங்க. ஓம் சாந்தி. ஹம் ஆத்மா, நாம் ஆத்மா. ஹம்னா நாம், ஆத்மா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பிரகிருதிக்கு பீச் மே ஹே, பிரகிருதிக்கு பீச் மே ஹேனா பூர்வ மத்தியில் இருக்கிறோம். ஹம் ஆத்மா, நாம் ஆத்மா, பிரகிருதிக்கு பீச் மே ஹே, பூர்வ மத்தியில் இருக்கின்றோம். பிரகிருதிக்கு பீச் மே, பீச் மேனா நடுவில், பூர்வ மத்தியில். ஹே அப்படிங்கிறது இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஹம் ஆத்மா, நாம் ஆத்மா, பிரகிருதிக்கு பீச் மே ஹே, பூர்வ மத்தியில், இரண்டு பூர்வத்துக்கு மத்தியில் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். பூர்வ மத்தியில் இருக்கிறோம். ஆத்மா இஸ் शरीर को चलाता है. ஆத்மா இஸ் शरीर को அப்படின்னா இந்த சரீரத்தை, चलाता है ना செயல்படுத்துகிறது. ஆத்மா இஸ் शरीर को चलाता है, ஆத்மா இந்த சரீரத்தை செயல்படுத்துகின்றது. அப்போ நம்ம கரெக்டாக உச்சரிப்பு கொடுக்கணும். ஆத்மா இஸ் शरीर को चलाता है, चलाता है அப்படின்னா செயல்படுத்துகிறது, இந்த சரீரத்தை செயல்படுத்துகிறது. ஆத்மா இஸ் शरीर को चलाता है, ஆத்மா இந்த சரீரத்தை செயல்படுத்துகிறது. ஆத்மா, ஆத்மா கி பாப், அதாவது ஆத்மாவோட தந்தை. ஆத்மா கி பாப் அப்படின்னா ஆத்மாவின் தந்தை. பரமாத்மா ஹே, பரமாத்மா ஆவார். ஆத்மா கி பாப் பரமாத்மா ஹே, ஆத்மாவின் தந்தை பரமாத்மா ஆவார். कैसे इस शरीर को मात पिता है. कैसे इस शरीर को मात पिता है அப்படின்னா, कैसे அப்படிங்கிறது எப்படி, இஸ் शरीर को அப்படின்னா இந்த சரீரத்துக்கு, மாத் பிதா ஹே அப்படின்னா தாய் தந்தை இருக்கிறார்களோ. कैसे इस शरीर को எப்படி இந்த சரீரத்துக்கு, மாத் பிதா ஹே தாய் தந்தையாக இருக்கிறாரோ. ஐசா, ஐசானா அது போல அப்படின்னு அர்த்தம். ஐசா ஏ ஆத்மாக்கா, இந்த ஆத்மாக்கு, மாத் பிதா பரமாத்மா ஹே, மாத் பிதானா தாய் தந்தையாக பரமாத்மா இருக்கிறார். कैसे इस शरीर को எப்படி இந்த சரீரத்திற்கு, மாத் பிதா ஹே தாய் தந்தை இருக்கிறாரோ. ஐசே அது போல, ஏ ஆத்மாக்கா இந்த ஆத்மாவுக்கு, மாத் பிதா பரமாத்மா ஹே தாய் தந்தையாக பரமாத்மா இருக்கிறார். அடுத்தது, दुनिया में सभी आत्मा को एक ही परमात्मा है. दुनिया में அப்படின்னா அந்த உலகத்துல, சபி ஆத்மாக்கோ, சபி ஆத்மாக்கோன்னா அனைத்து ஆத்மாவிற்கும், ஏக் ஹி பாப் ஒரே தந்தை பரமாத்மா ஹே பரமாத்மா ஆவார். துனியா மே உலகத்தில், சபி ஆத்மாக்கோ, சபி ஆத்மாக்கோனா அனைத்து ஆத்மாவிற்கும், ஏக் ஹி பாப் ஒரே தந்தை பரமாத்மா ஹே பரமாத்மா ஆவார். அடுத்தது, பரமாத்மா கோ, அதாவது பரமாத்மா கோ அப்படின்னு வருது, அதனால பரமாத்மா கோ அப்படின்னா பரமாத்மாவிற்கு, கோய் சரீர் நை ஹே, கோய் அப்படின்னா எந்த, சரீர் நை ஹே அப்படின்னா சரீரமும் இல்லை. நிராகார் ஹே நிராகாராக இருக்கிறாரு, சரீரமற்றவராக இருக்கிறாரு. பரமாத்மா கோ பரமாத்மாவிற்கு, கோய் பி சரீர் நெய் ஹே எந்த ஒரு சரீரமும் இல்லை. நிராகார் ஹே நிராகாராக, அதாவது சரீரமற்றவராக இருக்கிறாரு. பரமாத்மா கோ கோய் சரீர் நெய் ஹே நிராகார் ஹே, பரமாத்மாவுக்கு எந்த சரீரம் இல்லை, நிராகாராக இருக்கிறாரு.
அடுத்தது परमात्मा ब्रह्मा की तन में अवतार करते हैं. परमात्मा ब्रह्मा की तन में ना ब्रह्माविन शरीरத்தில் ब्रह्मा की तन में ना ब्रह्माविन शरीरத்தில் அவதார் करते हैं. அவதார் करते हैं அப்படின்னா அவதரிக்கின்றார் அப்படின்ற அர்த்தம். परमात्मा ब्रह्मा की तन में अवतार करते हैं. பரமாத்மா பிரம்மாவின் சரீரத்தில் அவதரிக்கின்றார். அடுத்தது பிரம்மா கி தன்மை ஆக்கர். பிரம்மா கி தன்மை பிரம்மாவின் சரீரத்தில் ஆக்கர்னா வந்து 84 ஜென்மோக்கா 84 ஜென்மோக்கான உங்களுக்கு நிறைய டைம் சொல்லிக்கிறேன். 84 ஜென்மோங்கிறது 84 பிறவி. राज की ज्ञान सुनाते हैं. राज அப்படிங்கிறது ரகசியம். ரகசியத்தின் ஞானத்தை ராஜ் की ज्ञान सुनाते हैं ரகசியத்தின் ஞானத்தை கூறுகிறார். ज्ञान सुनाते हैं. सुनाते हैं ना கூறுகிறார். ब्रह्मा की तन में आकर ब्रह्माविன் சரீரத்தில் வந்து ब्रह्मा की तन में आकर ब्रह्माவின் சரீரத்தில் வந்து 84 जन्मों का 84 பிறவியின் ராஜ் की ज्ञान सुनाते हैं. ராஜ் की ज्ञान सुनाते हैं ரகசியத்தின் ஞானத்தை கூறுகின்றார். அடுத்தது सभी आत्मा को पतित से पावन बनाते हैं. सभी आत्मा को அப்படின்னா அனைத்து ஆத்மாக்களுக்கும். सभी आत्मा को அப்படின்னா அனைத்து ஆத்மாக்களுக்கும். பதீத் சே பதீத் சேனா எல்லாத்துக்கும் தெரியும் தூய்மையற்றதில் இருந்து. பாவன் பனாத்தே ஹே தூய்மை ஆக்குகின்றார். பாவன் பனாத்தே ஹேனா தூய்மை ஆக்குகின்றார். சபி ஆத்மாக்கோ அனைத்து ஆத்மாக்களுக்கும் பதீத் சே தூய்மையற்றதில் இருந்து பாவன் பனாத்தே ஹே பாவனம் ஆக்குகிறார், அதாவது தூய்மை ஆக்குகின்றார். அடுத்தது சத்யுக் கா தேவதா பனாத்தே ஹே. சத்யுக் கா தேவதா பனாத்தே. சத்யுகத்தின் தேவதா அப்படிங்கிறது தேவதையாக பனாத்தேன ஆக்குகின்றார். சத்யுக் கா தேவதா பனாத்தே ஹே. சத்யுகத்தின் தேவதையாக ஆக்குகின்றார். இவ்வளோதான் நம்ம வந்து சிம்பிளாக வந்து ஹிந்தியில் யாருக்கு வேணாலும் நம்ம வகுப்புக்கு சொல்ல முடியும். இப்போ வாங்க ஹிந்தியில் மட்டும் நம்ம சொல்லி பார்க்கலாமா? हम आत्मा प्रकृति के बीच हम आत्मा प्रकृति के बीच में है. आत्मा इस शरीर को चलाता है. आत्मा इस शरीर को चलाता है. आत्मा की बाप परमात्मा है. आत्मा की बाप परमात्मा है. அடுத்தது कैसे इस शरीर को मात पिता है ऐसे आत्मा का मात पिता परमात्मा है. कैसे इस शरीर को मात पिता है ऐसे आत्मा का मात पिता परमात्मा है. दुनिया में सभी आत्मा को एक ही बाप परमात्मा है. दुनिया में सभी आत्मा को एक ही बाप परमात्मा है. அடுத்தது परमात्मा को शरीर नहीं है, निराकार है. परमात्मा को शरीर नहीं है. परमात्मा को कोई शरीर नहीं है. परमात्मा को कोई शरीर नहीं है, निराकार है. परमात्मा ब्रह्मा की तन में अवतार करते हैं. परमात्मा ब्रह्मा की तन में अवतार करते हैं. அடுத்தது ब्रह्मा की तन में आकर ब्रह्मा की तन में आकर
84 जन्मों का राज की ज्ञान सुनाते हैं 84 जन्मों का राज की ज्ञान सुनाते हैं அடுத்தது सभी आत्मा को पतित से पावन बनाते हैं सभी आत्मा को पतित से पावन बनाते हैं அடுத்தது सतयुग का देवता बनाते हैं सतयुग का देवता बनाते हैं ரொம்ப ஈஸி சிம்பிளான ஒரு வகுப்பு உங்களுக்கு ஹிந்தியில் வந்து யாருக்காவது சொல்கிறதுக்காக அதாவது ஹிந்தி பேசுகிற யாருக்காவது நம்ம வந்து ஈஸியாக வகுப்பு கொடுக்க முடியும் இப்போ மறுபடியும் ஹிந்திலையும் தமிழ்லையும் ஒரு டைம் சொல்கிறேன் நல்லா கவனித்து கேட்டுக்கங்க हम आत्मा प्रकृति की बीच में है நாம் ஆத்மா पूर्व மத்தியில் இருக்கின்றோம் आत्मा इस शरीर को चलाते हैं चलाता है आत्मा इस शरीर को चलाता है आत्मा இந்த சரீரத்தை செயல்படுத்துகிறது आत्मा की बाप परमात्मा है ஆத்மாவின் தந்தை பரமாத்மா ஆவார் कैसे इस शरीर को माता पिता है ऐसे ये आत्मा का माता पिता परमात्मा है எப்படி இந்த சரீரத்துக்கு தாய் தந்தை இருக்கிறாங்களோ அதுபோல இந்த ஆத்மாவிற்கு தாய் தந்தை பரமாத்மாவாக இருக்கிறாரு அடுத்தது दुनिया में सभी आत्मा को एक ही बाप परमात्मा है दुनिया में ना உலகத்துல அனைத்து ஆத்மாவிற்கும் ஒரே தந்தை பரமாத்மா ஆவார் परमात्मा को कोई शरीर नहीं है निराकार है பரமாத்மாவுக்கு எந்த சரீரமும் இல்லை நிராகாராக இருக்கிறாரு परमात्मा ब्रह्मा की तन में अवतार करते हैं परमात्मा ब्रह्माவின் சரீரத்துல அவதரிக்கிறார் ब्रह्मा की तन में आकर 84 जन्मों का राज की ज्ञान सुनाते हैं பிரம்மாவின் சரீரத்தில் வந்து 84 பிறவியின் ரகசியத்தின் ஞானத்தை வந்து கூறுகிறார் सभी आत्मा को पतित से पावन बनाते हैं அனைத்து ஆத்மாக்களுக்கும் தூய்மையற்றதிலிருந்து தூய்மை ஆக்குகிறார் सतयुग का देवता बनाते हैं சத்தியுகத்தின் தேவதையாக ஆக்குகிறார் இது வந்து நீங்க திருப்பி திருப்பி இந்த ஆடியோ போட்டு கேட்டு பழகிக்கலாம் இல்லைனாலும் நீங்க எழுதி வச்சு கத்துக்கலாம் சீக்கிரம் ஓம் சாந்தி